பைத்தியங்க நான் ஒரு பைத்தியங்க நான் ஒரு பைத்தியங்க எங்க ஊருக்கு நல்லது செய்ய போனேன். நான் ஒரு பைத்தியங்க நான் ஒரு பைத்தியங்க நான் ஒரு பைத்தியங்க எங்க ஊருக்கு நல்லது செய்ய போனேன். நான் ஒரு பைத்தியங்க நான் ஒரு பைத்தியங்க நான் ஒரு பைத்தியங்க என்று எங்க ஊரில் சொல்லுறாங்க. நான் ஒரு பைத்தியங்க என்று எங்க ஊரில் சொல்லுறாங்க. நான் ஒரு பைத்தியங்க. நாங்கள் ஒரு பைத்தியங்க நாங்கள் ஒரு பைத்தியங்க பல பல ஆண்டுகளா ஆண்ட கட்சிகளும் மேலும் கீழும் ஆண்ட கட்சிகளும் தேர்தல் வந்தா சொல்லுது பல பல வைத்தியங்கள். எங்களுக்கு பல பல வைத்தியங்கள். மக்கள் நாங்க பைத்தியங்கள் மக்கள் நாங்க பைத்தியங்கள். வாக்கு செலுத்தி உங்களை வாழ விட்டு வாடி வதங்கி வாழுகிறோம். மக்கள் நாங்கள் பைத்தியங்கள் மக்கள் நாங்க பைத்தியங்கள். நான் ஒரு பைத்தியங்க நான் ஒரு பைத்தியங்க எங்க ஊருக்கு நல்லது செய்ய போன. நான் ஒரு பைத்தியங்க நான் ஒரு பைத்தியங்க நான் ஒரு பைத்தியங்க என்று எங்க ஊரில் சொல்லுறாங்க. நான் ஒரு பைத்தியங்க. மக்கள் நாங்க பைத்தியங்க மக்கள் நாங்க பைத்தியங்க. நல்லதை யார் செய்தாலும் மக்கள் நல்லதை யார் செய்தாலும் மக்கள் நாங்க கெட்டதை தடுத்தாலும் ஆளும் அரசு அதை ஏற்றுக்கொள்வதில்லைங்க. ஆளும் அரசு அதை ஏற்றுக்கொள்வதில்லைங்க. இதுதான் காலகாலமா நடக்குதுங்க. இதுதான் காலகாலமா நடக்குதுங்க. இதற்கு சான்று ஏதும் தேவையில்லைங்க. இதற்கு சான்று ஏதும் உலகில் தேவையில்லைங்க. நான் ஒரு பைத்தியங்க நான் ஒரு பைத்தியங்க எங்க ஊருக்கு நல்லது செய்ய போன. நான் ஒரு பைத்தியங்க நான் ஒரு பைத்தியங்க நான் ஒரு பைத்தியங்க என்று எங்க ஊரில் சொல்லுறாங்க. நான் ஒரு பைத்தியங்க. இது ஊருக்காக முன்ன நின்று செய்யலாம்னு நல்லதாக செய்யலாம்னு போனோம்னா இப்படி 1008 கேள்வி கேட்குறாங்க. இந்த 1008 கேள்விக்கு பதில் சொல்கிறது மேட்ரு இல்லை, சொல்லிடலாம். ஆனால் என்ன செயல்பாட்டில் கொண்டு வரணும்ல. அதனால் கொண்டு வர்றதுக்கு நமது அண்ணன் சீமான் கட்சியில் நின்று ஒளிவாங்கி என்ற நாம் தமிழர் கட்சியில் ஒளிவாங்கி என்ற மைக் சின்னத்துக்கு வாக்கு கேட்டிருக்கிறேன். கண்டிப்பாக மறந்துடாமல். ஏன்னா இங்கே எல்லா கட்சியுமே நம்ம பார்த்துட்டேன். என் வயசுக்கு நான் எல்லா கட்சியும் பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லோரும் வந்தால் செஞ்சு கொடுப்பாங்க சந்தி கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு யாரும் ஒன்றும் செஞ்சு கொடுத்த மாதிரி தெரியல. அதனால் சரி இவர் நம்மளை மாதிரி அந்த ஏழையுடைய கஷ்டம் ஏழைக்கு தான் தெரியும். அதனால் அண்ணங்கிட்ட சீமானன்ட்டு சொல்லி இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு 100க்கு 100 நம்புகிறேன்.
அதனால் இப்போதைக்கு தற்போது நான் வந்து இப்போ ஒரு 2-3 வாரமாக தான் சேர்ந்து அவர் கட்சியில் நான் பாடுபட்டுட்ருக்கேன், வாக்கு கேட்டுட்ருக்கேன். மறந்துடாதீங்க மக்களே, நீங்கள் மறந்துடாதீங்க. யார் எதை வேணாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சொல்லிக் கொடுக்குறவங்க இப்போ வந்து நான் என்னங்கிறேன்னா, இப்போ எல்லாம் பல ஆண்டுகள் தானே இருக்காங்க. அதனால் வந்து அப்போல்லாம் செஞ்சு கொடுக்காதவங்க இப்போ வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து எல்லாமே வந்து கண் துடைப்பு தான். அதனால் மக்களே ஏமாந்துடாதீங்க. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து எப்படி தெரியுங்களா? இப்போ அண்ணனை நம்பி இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து புதுசாக வராரு. ஆனால் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே இருக்கிறவங்கள விட்டுரு. ஏன்னா அவங்களாம் ஏழை வச்சுருக்கணும். எதாவது அதிகமாக வச்சுருக்கிறத பிடுங்கு, அவங்கள்த எடு. இனி இருக்கிறத காப்பாற்று. கோயிலிடமோ இல்லை புறம்போக்கு இடமோ எதுவோ அதை இனி இருக்கிறத காப்பாற்று அப்படின்ற ஒரு இதில் சொல்லியிருக்காரு. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவன் புண்ணியத்தில் வாக்கு செலுத்துங்க. இந்த மைக் சின்னத்துக்கு மறந்துடாதீங்க. நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. ஒரு வாய்ப்பு 100க்கு 100 நல்லது செய்வார். அதனால் நம்புங்க. அதனால் வந்து மாற்றம் நம்மளேருந்தே தொடங்கட்டும். நாம் இன்றைக்கி ஒரு மரம் நட்டாதான் நாளைக்கு அது வந்து இன்றைக்கி ஒரு விதை நட்டாதான் நாளைக்கு ஒரு அது மரமாகி நாளைக்கு நம்ம பேர பிள்ளைகளுக்கு பழம், கனி, நிழல், பல காக்கா குருவிகள் அதில் அமரும். அதனால் நாம் மட்டும் இந்த பூமியில் வாழலை. மறந்துடாதீங்க. நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தாய் வாழ்க. கேப்டன் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம்.